ஹாய் ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். ஸோ போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணி வெரிஃபிகேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் எனபிள் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் எனபிள் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் உடனே கொடுத்துடணுமா அல்லது வெயிட் பண்ணி கொடுக்கலாமான்னு கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் $100 வந்ததுக்கு முன்னாடியே நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்டர், ஓகேங்களா? ஏன்னா $100 வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பேங்க்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அந்த பேங்க்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் ஆப்ஷன் எனபிள் ஆன உடனே நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்டர் தான், ஓகேங்களா? ஒன்ஸ் உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எனபிள் ஆகிடுச்சு அப்படின்னாலே மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். நம்ம ஆல்ரெடி போன வீடியோக்கு சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனோட வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்ற இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடுக்கு டாப்பில் 3 கோடு இருக்குங்களா, மெனு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா பேமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த பேஜ் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணினாலும் இதே பேஜுக்கு தான் வரும். நாமளே மேனுவலாக போயிட்டு மெனு ஆப்ஷனில் போயிட்டு பேமெண்ட் இன்ஃபோவில் போயிட்டு வந்தாலும் இதே பேஜுக்கு தான் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த ப்ளூ கலர் லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய பேங்க் எந்த பேங்க் லிங்க் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த பேங்க்கில் நேர்லேயே போயிட்டு ஷிஃப்ட் கோடு மட்டும் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆன்லைன்லேயும் எடுக்கலாம், இருந்தாலும் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வேணும். ஏன்னா சில டைம்ஸ் ஆன்லைனில் வந்து சில டைம்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்லேயே நேரில் போய் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுடைய எந்த பேங்க் கொடுக்கலான்னு இருக்கீங்களோ அந்த பேங்க்கில் போய் ஷிஃப்ட் கோடு வாங்கி வந்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னு உங்களுடைய பேங்க் பாஸ்புக் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற சேம் எல்லா ஆப்ஷனுமே தான் இங்கே கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள், இந்த ஃபுல் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்கிறது நம்ம கம்பல்சரி ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை, ஓகேங்களா? அதை விட்டுடுங்க. கீழே வந்து நேம் ஆஃப் த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அந்த பாஸ்புக்கில் எப்படி நேம் இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்து டைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பேங்க் நேம் இருக்குது. ஸோ என்ன பேங்க், ஐசிஐசி பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அல்லது வந்து இந்தியன் பேங்க் அப்படின்ற மாதிரி பேங்க் நேம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுதான் அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதுவுமே பாஸ்புக்லேயே இருக்கும், அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கோடு, இது வந்து பேங்க் பாஸ்புக்லேயே இருக்கும். ஸோ அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க ஷிஃப்ட் கோடு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போய் கேட்டு வாங்கி வச்சுக்க சொன்னோம். ஸோ அந்த கோடை அப்படியே வந்து இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து அக்கௌண்ட் நம்பர், ஸோ அக்கௌண்ட் நம்பர் பாஸ்புக்கில் இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. திரும்ப அடுத்த வரையும் வந்து திரும்ப இன்னொரு அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. திரும்ப அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே நம்ம கரெக்டாக என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணால் இங்கே பாருங்க கீழேயும் சம் ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கீழே வந்து பாருங்கள் அந்த குட்டி பாக்ஸில் செட் ஆஸ் பிரைமரி பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சி கோடு, ஷிஃப்ட் கோடு, அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நேம்லாம் மட்டும் ப்ராப்பராக அந்த நம்மளுடைய பேங்க் பாஸ்புக் இருக்கிற மாதிரி அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அந்த நம்பர்லாம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்படி தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட் கோடு மட்டும் கரெக்டாக பேங்க்கில் போயிட்டு கேட்டு வாங்கி வந்து கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? பேங்க்கில் கொடுக்க மாட்டேன்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா இல்லை இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள், கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதால பேங்க்கில் போய் கேட்குறாங்க. அதனால் பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சது இப்போ ஸ்டார்டிங்கில் கொடுக்காம மாட்டாங்க, இப்போ கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். இப்படி தான் என்டர் பண்ணிக்கணும். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது தவிர ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஏதாவது செப்பரேட்டாக வந்து இஷ்யூ இருக்குது, டவுட் இருக்குனாலும் என்னோட இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணிட்டு கேளு, கண்டிப்பாக நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன், ஓகேங்களா?